சக்தி போட்டோவே தான். யார் போட்டிருக்காங்க? சிவா தான் போட்டிருக்காரு. சக்தி உயிரோடு இருக்கிற விஷயம் சிவாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது? இப்ப என்ன பண்றது? பேசாம சிவாக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? இது வேற ஏதாவது பிரச்சனையா இருந்து நாம கால் பண்ணி பிரச்சனை ஆயிட போகுது. எக்காரணத்தை கொண்டும் சக்தி லைஃப்ல ப்ராப்ளமே வரக்கூடாது. பேசாம இதை பத்தி சக்திட்ட சொல்லிட்டா அவ இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? பேசாம சென்னை கிளம்பி போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சக்திட்ட சொல்லலாம். அதுதான் சரி. அது வரைக்கும் சக்திக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. சரி, முதல்ல சென்னை கிளம்புவோம். எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் சக்தியை தேடி கண்டுபிடிச்சு தருவாருன்னே தோணலை. வேற ஏதாவது தான் செய்யணும். என்ன செய்யலாம்? யாருக்கிட்ட சக்தியை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கலாம்? உனக்கு இந்த விஷயத்துல என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் செய்யறேன். இந்தா, இது என் நம்பர், வெச்சுக்கோ. எப்போ உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தாலி காமிங்களேன். சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். அட, சிவா தம்பி. சொல்லுங்க தம்பி. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீங்க இன்னொரு உதவி செய்யணும். இதுல தப்பா எடுத்துக்க என்ன தம்பி இருக்கு? என்ன உதவின்னு சொல்லுங்க. அது வந்து போன்ல வேண்டாமா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வரேன். நான் என் பையனுக்கு கல்யாணம்னு சொன்னேன்லப்பா, அதனால தாலி எடுக்க நகைக்கடைக்கு வந்திருக்கேன்ப்பா. பரவாயில்ல, நீ என்ன விஷயம்னு போன்லயே சொல்லு. இல்லம்மா, எந்த நகை கடைன்னு சொல்லுங்க, இல்ல லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் அங்கேயே வந்துடுறேம்மா. இது கோல்டன் ஜுவல்லர்ஸ். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிம்மா. சரிப்பா. இது நல்லா இருக்குங்க. இத பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். வாங்க சார், என்ன நகை பார்க்கணும்? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இங்க. சிவா, வா சிவா. அம்மா, என்னப்பா என்ன காணோம் தேடினியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சிவா, என் பையனுக்கு கல்யாணம்னு சொன்னல, அதான் தாலி எடுக்கலான்னு வந்தேன். என்ன தம்பி, தாலி எடுக்க தனியா வந்திருக்கேன்னு பாக்குறியா? என் மருமகளும் கூட வரேன்னு தான் சொன்னா. ஆனா அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, அதான் வரலன்னு சொல்லிட்டா. நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன். பாரு, நீ இவ்ளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க, அது என்ன விஷயம்னு கேட்காம நான் வந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுப்பா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வந்த? என் ஒய்ஃப் இன்னும் கிடைக்கலம்மா, அது உங்களுக்கே தெரியும். நானும் எல்லா வழியிலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலம்மா. பாவம் பண்ணி, நீயும் எங்கெங்கயோ தேடி பார்க்கற, ஆனா உன் ஒய்ஃப் கிடைக்கவே மாட்டேங்கிறா. சரி,
உன் ஒய்ஃப் கிடைக்க நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுப்பா. இல்லைம்மா, போலீஸ் ஸ்டேஷன் போய் என் ஒய்ஃபை காணணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். நல்ல விஷயம் தானே, அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களே. இல்லைம்மா, அங்கே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைம்மா. அப்புறம் அதான் உங்களுக்கு யாராவது மேலதிகாரி தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேம்மா. மேலதிகாரி? எனக்கு வரலட்சுமின்னு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு எஸ்பியா இருக்கா. அவகிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். சூப்பர்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருப்பா, முதல்ல பேசுவோம். சரிம்மா. ஹலோ. நான் லக்ஷ்மி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு. பாவம், அவர் இப்போ ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காரு. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களேம்மா. அவரு கொடுத்துருக்காருமா, ஆனா அங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. அதான் அவர் என்ன தேடி வந்தாரு. நான் உனக்கு கால் பண்ணேன். சரிம்மா, கவலைப்படாதீங்க. அவர் கேஸ நானே பாத்துக்கிறேன். ஆமா, அவர் பேர் என்ன? பேரு சிவாமா. தம்பியை வந்து என்ன ஆபீஸ்ல பார்க்க சொல்லுங்கம்மா. டீடைல்ஸ் கேட்டுட்டு ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ்? உங்களுக்கு உதவி செய்யறது தானே எங்க கடமை. சரி, உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா போதும். மத்தவங்கள மாற சொல்ல முடியாது, ஆனா நாமளே உணர்ந்து நம்மள மாத்திக்கலாம். நல்லா சொன்னம்மா. சரி, நான் அந்த தம்பி அனுப்பி வைக்கிறேன். பார்த்து உதவி செய்ய என்ன? நிச்சயமாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ. என்னம்மா சொன்னாங்க? எஸ்பி ஆஃபீஸ்க்கு உன்னை வர சொன்னாங்கப்பா. அவங்க உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப நேர்மையான பொண்ணு. நிச்சயமா உன் ஒய்ஃப் கிடைச்சிடுவா. நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. சரிப்பா, நீ இங்கே இரு. நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. பேக் பண்ணி மேடம் கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க. மேடம், கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு மேடம். இல்லையே, கார்டுல கேஷ் இருக்கே. எப்படி டிக்ளைன் வரும்? தெரியலீங்க மேடம், ஆனா டிக்ளைன் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போட்டு பாருங்களேன். ம். மேடம், இப்பவும் டிக்ளைன் ஆயிடுச்சு மேடம். என்ன மறுபடியும் டிக்ளைன் வருது? கார்டுல கேஷ் இருக்குமே. மா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, கார்டில் கேஷ் இருக்கு, ஆனால் டிக்ளைன் வருதான். ஒருவேளை பேங்க் நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கும். நான் கொடுக்குறேம்மா. வேணாம், என்கிட்ட இன்னொரு கார்டு இருக்கு, நானே கொடுக்குறேன். இந்தாங்க, இதில் பாருங்க. சாரி மேடம், இந்த கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. என்னங்க, எந்த கார்டு கொடுத்தாலும் டிக்ளைன் சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க என்ன மேடம் பண்றது? வரலன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நல்லா பேசுங்க. மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்க போகுது, முதல்ல அதை செக் பண்ணுங்க. மேடம், காலையில இருந்து ஸ்வைப் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு ஸ்வைப் பண்ண மேடம். உங்க கார்டுல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கார்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நான் வேற கையில கேஷ் கொண்டு வரலையே, என்ன பண்றது? பரவாயில்ல, விடுங்கம்மா, நான் தரேம்மா. வேணாம் சிவா, நான் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்ப்பா. மா, இருக்கட்டும்மா. என் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்காக எது கூட செய்ய மாட்டேனா? மா,
என்னம்மா யோசிக்கிறீங்க? என்னையும் உங்க பையனை நினைச்சுக்கோங்கம்மா. கடவுளே, நல்ல காரியத்துக்காக தாலி எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி என் ஒய்ஃபும் கிடைக்கணும் கடவுளே. அம்மா, இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும்மா. சரிப்பா, உனக்கு டைம் ஆயிடுச்சு. எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் அந்த பொண்ணை பாரு. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்கம்மா, நான் வரேம்மா. சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். நீங்க மேம், நான் லக்ஷ்மி அம்மா சொன்னாங்களே, சிவா. உட்காருங்க. மிஸ்டர் சிவா, நீங்க ரேடியோல பேசினதை நான் கேட்டேன். ஹார்ட் டச்சிங் ஸ்பீச். உங்க லவ் ஸ்டோரி கேட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்க வச்சிருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் சக்தியை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அவங்க போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு மேம். She is so beautiful. அவள மாதிரி அவ மனசும் அழகு மேடம். புரியுது. டோன்ட் வரி மிஸ்டர் சிவா, உங்க ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எப்போ மேடம் வந்து பார்க்கலாம்? இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புறேன். ஒரு 2 டேஸ்ல உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிடலாம். மேடம். சிவா, டோன்ட் வரி. உங்க ஒய்ஃபை வித்தின் 2 டேஸ்ல கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே? ஓகே மேடம். இப்போதான் மேம் எனக்கு ஒரு நம்பிக்கையே வருது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட போலீஸ் வாழ்க்கையில பொண்டாட்டி அடிச்சு கொன்னவன், அவ தொல்லை தாங்காம ஓடி போனவன், பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறவன், இப்படியெல்லாம் தான் நான் பார்த்திருக்கேன். தடவையா பொண்டாட்டிய தேடி அலையறவரை இப்பதான் பார்க்கறேன். அதுவும் இத்தனை வருஷமா கல்யாணம் கூட பண்ணிக்காம உங்க ஒய்ஃப்காக வாழ்றீங்க பாத்தீங்களா? யூ ஆர் a great person, சிவா. அந்த அளவுக்கு சக்தி நல்லவ மேடம். ஓகே சிவா, நான் தகவல் சொல்றேன். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க மேடம். 9865614813. சிவா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல, அது எந்த ஸ்டேஷன்? அது எந்த ஸ்டேஷன்னு தெரியல மேடம். நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? ஜனதா மந்திர் மேடம். ஓ, ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம்.
இந்த வீடு தான், கொஞ்சம் அப்படியே லெஃப்டில் ஸ்டாப் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இவர் சிவாவோட ஃப்ரெண்ட் ஆச்சே. சார் நீங்கள் சிவாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். வாங்க சார், உள்ளே வாங்க. மீனாட்சி உட்காருங்க சார். இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வர ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வந்தேன், அதான் அப்படியே சிவா பார்த்துட்டு போகலான்னு. ஓ அப்படியே. வாங்க. இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கம் சார். சிவா வீட்டில் இல்லையா? சிவா வீட்டில் இல்லை, டெல்லி போயிருக்கான். டெல்லிக்கா? ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப்பா? இல்லை, அவங்க ஒய்ஃபை தேடி போயிருக்கான். வைஃபை தேடியா? ஆமாம், சிவா ஒய்ஃபு சக்தியை தேடி போயிருக்கான். என்ன சொல்கிறீங்க? சக்தியை தேடியா? நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. சக்தி தான் செத்து போயிட்டாலே, அவளை எப்படி தேடி போயிருக்க முடியும் தானே? ஆமாம், சக்தி தான் செத்து போயிட்டாங்களே. இல்லை, சக்தி இன்னும் சாகலை. நாங்களும் செத்துட்டதா தான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் சிவா சக்தியை டெல்லியில் ஒரு கோவிலில் வச்சு பார்த்துருக்கான். அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருக்கான். என்ன இவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? சிவா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே சக்தி ஒதுங்கி இருக்கா. ஆனால் இப்போ சிவா சக்தியை தேடி போயிருக்காருனா அப்போ சங்கீதா? அப்போ சிவா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலையா? இல்லைங்க, சக்தி செத்துட்டான்னு நினச்சி கொஞ்ச நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் சக்தி தான் கூடவே இருக்கதை நினச்சி அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். ஓ, ஆமாங்க, நாங்களும் இவ்வளோ சொல்லி பார்த்தோம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. ஆனா அவரு சக்தியை தவிர தான் மனசுல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ சிவாக்கும் சங்கீதாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ அது உண்மைதான். ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு, ஆனால் கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் நடக்கலையா? சக்தி கல்யாணம் நடந்துச்சுன்றதுனால தானே விலகி போறா. நீங்கள் ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இல்ல, அந்த சங்கீதாவோட போட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஒரு நிமிஷம், நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இவங்க தான் சங்கீதா. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஒருத்தங்க இங்க வந்தாங்களே, அவங்க? அவங்க பேரும் சக்தி தான். அவங்க ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னு சிவா ஹெல்ப் பண்ணாரு. அப்போ அவங்களுக்கும் சிவாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது முதல்ல கண்டுபிடிக்கணும்.